ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி ஒரு குயிக் அண்ட் டேஸ்டியாக பிரெட் பீஸா தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாண்ட்விச் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து நம்ம வந்து பட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸும் நல்லா ஈவனாக நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் சில்லி சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப், இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறனால டொமேட்டோ கெச்சப் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸை வந்து நல்லா துருவிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்கிறேன்னு சொன்னால, அது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணும் போது நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிக்விட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் வந்து வினிகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு மேலே வந்து இந்த மாதிரி சீஸ் எல்லாம் நல்லா துருவிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் கேப்சிகம், கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாமே வந்து குட்டி குட்டியாக க்யூப் அளவு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் கூட நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது மேலே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே ஒன்ஸ் அகெயின் நீங்கள் திரும்பி வந்து ஒரு லேயர் வந்து சீஸ் நல்லா துருவிக்கோங்க. சீஸ் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சீஸ் நல்லா போட்டுட்ட பிறகு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு பிஞ்ச் அளவு வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை வந்து இது மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. நல்லா சீஸியான ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 4 கார்னர்ஸும் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கார்னர்ஸ்லலாம் கூட நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணும் போதே பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக நல்லா சீஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.